ஹாய், பேண்டிட் லெவல் 5 எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் லெவல் 4ஓட ரிலேட்டடானது தான். ஸோ அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். The password for the next level is stored in a file somewhere under the inhi directory. ஓகே, அந்த inhi directoryயில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த பாஸ்வேர்ட் ஃபைல் வந்து சேவ் ஆகிருக்க போகுது. And has all of these following properties. ஓகே, அப்போ என்னென்னா கீழே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதுக்கு இருக்க போகுது. வந்து ஹியூமன் ரீடபிளாக இருக்க போகுது. இந்த ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட் பற்றி போன லெவலில் வந்து பார்த்துனாங்க. இப்போ அதற்காக பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து வந்து 1033 பைட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஓகே, அதில் சைஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நாட் எக்ஸிக்யூட்டபிளாக சரி கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன கொமாண்ட் தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. எல்எஸ்சிடி கேட் ஃபைல் டியூன்ற கொமாண்ட் அடுத்த ஃபைண்ட். ஓகே, ஓகே, எஸ்எஸ்ஹெச் சூஸ் பண்ணி என்ன செய்கிறேன், பேண்டிட் லெவல் 5 கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இது நாங்கள் லெவல் 4 ஃபைண்ட் பண்ண பாஸ்வேர்ட். ஓகே, சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அவங்க சொன்ன மாதிரியே இன்ஹியர் ஒரு டிரெக்டரி இருக்குது. இதில் நான் என்ட்ராகிறேன். சாரி, ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஃபைல்ஸு 9 ஃபைல்ஸு இருந்தாக்கும் இதுக்கு முதல் லெவலில். ஆனால் இதில் வந்து நிறைய டிரெக்டரிஸ் இருக்குது. அந்த டிரெக்டரிஸில் நிறைய ஃபைல் இருக்க போது அப்போ அந்த டிரெக்டரி ஃபுல்லாக ட்ரவர்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து ஃபைண்ட் அண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணாங்க. அப்போ அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஃபைண்ட் .2 கொடுத்து பார்ப்போம் என்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோல்டர்லேயுமே எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன்டா, இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து ஒவ்வொரு ஃபோல்டரும் காட்டியிருக்காங்க, பிறகு ஃபைலும் காட்டியிருக்காங்க. வாங்கிட்டா இப்போ இது வந்து ஃபோல்டர், அதே மாதிரி இது ஃபோல்டர். இப்போ இதில் எங்களுக்கு என்ன தேவை வேண்டாம், ஃபைல்ஸ் மட்டும் தான் தேவை. அப்போ இந்த இது ஒரு ஃபைலுக்குள்ளே தான் பாஸ்வேர்ட் இருக்க போகுது. அப்போ ஃபைலை மட்டும் நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன்டா, ஃபைண்ட் டாட் மைனஸ் டைப் எஃப். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் நேம் ஒன்றும் இருக்காது, ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபைல்ஸ் தான் எங்களுக்கு காட்டியிருப்பாங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருந்தவங்கண்டா, ஹியூமன் ரீடபிள்னு சொல்லியிருந்தவங்க. ஹியூமன் ரீடபிள்ண்டா என்ன, வந்து எங்களுக்கு SE2 ஃபார்மேட்டில் இருக்க போகுது. அதே மாதிரி பைட் சைஸ்லேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாட் எக்ஸிக்யூட்டபிள். ஐ திங்க் இந்த பைட்ஸ்ன்றது ஆல்ரெடி செய்திருக்கேன் நினைக்கிறேன். எத்தனை பைட்ஸ் அண்டு ஃபைல் சைஸ் வந்துருக்காங்க. அப்போ அதை வச்சு கொண்டு ஃபில்டர் பண்ணலாம். அப்போ அதை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். என்னென்னா இந்த ஃபைன் கொமாண்டோட இன்னொரு ஆர்குமெண்ட் தான் இந்த டைப். சரி தானே, அந்த ஃபைன் கொமாண்டை பற்றி நீங்கள் பார்க்கணுமெண்டா என்ன செய்யலாமெண்டா, மேன் ஃபைண்ட் அண்டு கொடுத்தீங்கன்னா இதில் ஒரு டாக்குமெண்டேஷன் வரும். அதில் என்ன செய்யலாமெண்டா, என்னென்ன அந்த ஃபைல் கமாண்ட் என்னென்ன யூஸ் பண்ணுறது. இந்த கமாண்ட் மட்டும் இல்லை, எந்த கமாண்ட் வேணுமென்றாலும் நீங்கள் மேன் அந்த கமாண்ட் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த கமாண்டை பற்றி ஒரு டாக்குமெண்டேஷன் ஓப்பன் ஆகும். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், அதை ஸ்டடி பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆயிரும் மேன் பேஜில் இருந்து. இப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபைல்ஸையுமே இந்த ஃபைல்ஸை எப்படி எடுக்கிறோன்னு எங்களுக்கு தெரிஞ்சுட்டு, இனி இந்த ஃபைல்ஸை அந்த அவங்க சொன்ன ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி என்ன செய்யணும், ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அப்போ முதலாவது வந்து சொல்லியிருக்காங்க ஹியூமன் ரீடபிளாக. இப்போ ஹியூமன் ரீடபிளை கண்டுபிடிக்கலாமா அந்த ஃபைன் கொமாண்டை பயன்படுத்தின்னு பார்ப்போம். மேன் ஃபைண்ட். ஓகே, இப்போ இதில் இந்த மேனுவல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடுறதுனா நீங்கள் ஸ்லாஷ் ப்ரெஸ் பண்ணிங்கண்டா. ஓகே, இதில் நான் ஹியூமன் ரீடபிள் தானே, அப்போ ஹியூமன் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி தேடி பார்க்குறேன். அதை பார்த்தீங்கன்னா ஹியூமன் பேட்டர்ன் நாட் ஃபவுண்ட் வந்து வருது. ஓகே, அப்போ ரீடபிள் வந்து கொடுத்து பார்ப்போம். ஓகே, இதில் ரீடபிள் ஒன்று வந்திருக்கு. வந்து மேட்ச் ஃபைல்ஸ் விச் ஆர் ரீடபிள் பை த கரண்ட் யூசர். ஓகே, அப்போ இது வந்து கரண்ட் யூஸரால் ரீட் பண்ணக்கூடிய இது பெர்மிஷனை பற்றி கதைக்கிறாங்க. சரி தானே, இது ஃபார்மேட்டை பற்றி இல்லை, பெர்மிஷனை பற்றி. வேறு ஏதாவது இருக்கா ரீடபிள்? இல்லை. ஓகே, அடுத்தது. ஓகே, இதுவும் அந்த ரீடபிள் தான், முதல் சொன்ன ரீடபிள் தான், பெர்மிஷனை பற்றி கதைக்கிறாங்க. ஓகே, அடுத்தது. ஓகே, வேறு ரீடபிள் இல்லை. அப்போ ஹியூமன் ரீடபிளாக இல்லையானு இந்த ஃபைன் கமாண்டை யூஸ் பண்ணி நாங்கள் கண்டுபிடிக்க இயலாது. ஸோ மிச்ச விஷயத்தை முதல்ல ஃபில்டர் பண்ணுவோம். சரி தானே, ஃபஸ்ட் என்ன, ஃபைண்ட்
அடுத்து என்ன சொன்னாங்கன்னா சைஸ். அப்போ சைஸுக்கு நாங்கள் முதல்ல பார்த்துட்டோம் என்னண்டு சைஸ் தான் சரிதானே. சைஸ் மற்றது 1032 பைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பைட்ஸை இங்கே நாங்கள் என்ன செய்வோம்னா சியால் மென்ஷன் பண்ணி காட்டுவோம். ஸோ 1033C. ஓகே, அடுத்த வேறு என்ன சொல்லியிருக்காங்க, நோட் எக்ஸிக்யூட்டபிளாக சரிதானே. அப்போ அதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இந்த கமாண்ட் ரன் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஓகே ஆன்சர் வந்துட்டு நினைக்கிறேன். என்னடா ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. சைஸுக்கு மட்டுமே என்ன செய்துட்டு ஃபைல் ஃபில்டர் ஆகி வந்துட்டு ரெண்டாவது நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் என்னென்ன செய்கிறேன்ட்டு. ஓகே, இதான் நாங்கள் முதல் யூஸ் பண்ண கமாண்ட். இப்போ நான் எக்ஸிக்யூட்டபிளாக இல்லையா என்ன கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ திரும்ப அதே தான் மேன் பேஜ் போகிறேன். ஃபைன் கமாண்ட் ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. மச்சஸ் ஃபைல்ஸ் விச் ஆர் எக்ஸிக்யூட்டபிள் அண்ட் டிரெக்டரிஸ் விச் ஆர் சர்ச்சபிள். ஓகே, அப்போ ஃபைல்ஸாக இருந்தால் என்னது, அது எக்ஸிக்யூட்டபிள் பண்ணக்கூடிய ஃபைல்ஸை மட்டும் என்ன செய்யும், ஃபைன் பண்ணி கொடுக்கும். .sh அப்படி எதுவும் ஃபார்மேட்டில். ஓகே, அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு, நாட் எக்ஸிக்யூட்டபிளாம் சரிதானே. ஓகே, அப்போ அதையும் கொடுத்தோம்னா ஓகே பார்த்தீங்கன்னா மைனஸ் நாட் எக்ஸிக்யூட்டபிள் ஆனே. அப்போ நோட்டுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம், இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுப்போம். அதனால் எக்ஸிக்யூட்டபிள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று வந்திருக்கு. இந்த ஃபைலுக்குள்ளே என்ன செய்ய போகுது, எங்களோட பாஸ்வேர்டு வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ ஃபைல் ரைட் பண்ணுவோம். / மேபி ஹியர் 07.file2. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்கு. இதான் என்ன இருக்க போகுது, level 6க்கான பாஸ்வேர்டாக இருக்க போகுது. அடுத்த வீடியோவில் level 6 எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். தேங்க்யூ.